நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். தூங்கிட்டா போல. கட்டில் கடியில வச்சிருங்கண்ணே. பெட்டு கடியிலையா? அது கடியில தான். வைங்க. அங்கிள் அங்கிள் நீங்க எப்ப வந்தீங்க? நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சுமா. நீ தூங்கிட்டு இருந்தியா, அதான் நாங்க உங்களை எழுப்பல. உனக்கு உடம்பு எப்படிமா இருக்கு? எனக்கு இப்பவும் தூக்கம் வருது. நிரந்தரமா தூங்குற மாதிரி இருக்கு. தலை இப்ப கனமா இருக்கு. அப்ப நீ நல்லா தூங்குமா. நாங்க பில்லு பே பண்றதுக்கு வந்தோம். இங்க கவுண்டர்ல ஆள் இல்லம்மா, அதனால பணத்தையும் பில்லையும் நாங்க இங்கேயே வச்சிடறோம். நர்ஸ் வரும்போது நீங்க பில்லு அவங்க கிட்ட கொடுத்துருங்க. ம். எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, போயிட்டு வர்றோம். சொல்லுங்க கார்த்திகேயன். ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. என்னது? கஜேந்திரனுடைய மீன்பிடி படகு மூலமா போதை மருந்து கடத்துறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு மேடம். போதை மருந்தா? ஜிதேந்திரனா? கஜேந்திரனுக்கு இத பத்தி தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வாசவனுடைய பிசினஸா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. கஜேந்திரனுடைய மீன்பிடி போட்டு எல்லாத்தையுமே கொஞ்ச நாளா வாசவன் தான் பயன்படுத்திக்கிட்டு வராரு. கஜேந்திரனுக்கு இதுல எந்த பங்கும் கிடையாது. வெறும் வாக்கு மட்டும் கொடுத்துதான் வாசவன் அந்த போட்டெல்லாம் லீஸ்க்கு எடுத்திருக்காரு. அப்புறம் மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாசவன் கஜேந்திரன் அக்கௌண்ட்டுக்கு போடுறாரு. மாமனார் வீட்டுல தானே இப்ப தங்கி இருக்கான், அதனாலதான் என்னவோ கஜேந்திரன் கணக்கு எதுவும் கேட்கவே இல்லை. போதை மருந்த கடத்திக்கிட்டு போன ஒரு ஆளை இன்னைக்கு காலையில நம்ம ஆளுங்கெல்லாம் சேர்ந்து அவனை பிடிச்சிருக்காங்க. அவனை பத்தி நம்ம ஆளுங்களுக்கு தெரியும் போல. இதுக்கு முன்னாடி கொல்லம் ஷிப்பிங் ஏரியாவில் அவன் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். கேரளா பகுதியில் கோஸ்ட் கார்டு பாதுகாப்பு அதிகம் பண்ணதுல அவன் தமிழ்நாடு பக்கம் வந்திருக்கான். அந்த ஜிதேந்திரன் தான் பொருள் கொடுத்தான்னு அந்த ஆள் சொன்னானா? ஒரு போட்ல சரக்கு கைமாறுது அப்படிங்கறத மட்டும்தான் அவன் சொல்லியிருக்கான். நாங்க தேடி போனப்போ அது கஜேந்திரன் போட்டுங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப போட்டும் நடுக்கடலுக்கு போய் சேர்ந்துருச்சு. இதுக்கு பின்னாடி யாரா இருக்கும்? ஒண்ணு வாசவனா இருக்கும், இல்லன்னா கஜேந்திரன், இல்லன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பிசினஸ வாசவன் தான் தனியா பண்றான்னு. மேடம், உங்களுக்கு அப்படி தோண காரணம்? மேலங்குளத்து சொத்தை பங்கு போடும்போது எல்லா போட்டும் ஜிதேந்திரனுக்கு தானே கிடைச்சது. அது எல்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதாவது எல்லா போட்டுக்கும் ஜிதேந்திரன் சொந்தக்காரனா ஆயி இப்போ 4 வருஷம் தான் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பிசினஸ் அவன் ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னா ஜிதேந்திரனுக்கு கண்டிப்பா பணம் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே ஜிதேந்திரனோட வாழ்க்கை முறையில எந்த மாற்றமும் வரவே இல்லை.
புதுசா ஒரு கார் வாங்குறதோ இல்ல புதுசா இடத்தையோ வீடையோ வாங்குறதோ இந்த மாதிரி எதுவும் நடக்கல. ஆடம்பரமான வாழ்க்கையும் இல்ல. அதுக்கு நேர்மாறா இப்ப கொஞ்ச நாளாவே வாசவனோட கையில பணம் புழக்கம் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஏராளமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்க அந்த வாசவ எதுக்காக அவன் ஜிதேந்திரனோட போட்டுக்கு பொறுப்பு ஏத்துக்கணும்? இதெல்லாம் சேர்த்து யோசனை பண்ணி பார்க்கும்போது இந்த ரகசியமான பிசினஸ வாசவன் தனியா பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. சரிதான் மேடம், இதுக்கு பின்னாடி வாசவன் தான் இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் மேடம்? இங்க பாருங்க, இப்ப சரக்கு போய் சேர்ந்துருச்சு. இப்போ நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நம்ம கிட்ட பிடிப்பட்டவன் எங்க? அவன் இப்பவும் நம்ம கஸ்டடியில் தான் இருக்கான். அவன் நம்பிக்கையான ஆளா என்ன? தாராளமா நம்பலாம். அவங்களோட பிசினஸ் எங்க நடக்கும்னு சொன்னானா? அதை பத்தி எந்த டீட்டெயில்ஸும் அவனுக்கு தெரியாது. அவங்க சரக்கை மட்டும் கைமாத்துறவங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருளை கொண்டு போகணும். அங்கிருந்து திரும்பி போகும்போது அதுக்கான பணம் கிடைக்கும். அவ்வளவுதான் மேடம். ஆனா கிடைச்ச தகவல் படி பார்த்தா பிசினஸ் இப்படிதான் இருந்திருக்கும். கொல்லம் வழியா இங்க வர வேண்டிய போதை மருந்து போட்டு வழியா நடுக்கடலுக்கு போயிடும். அங்கிருந்து கப்பல் மூலமா அது ஸ்ரீலங்காவுக்கு போயிடும். ஸ்ரீலங்கால இருந்து தான் யூரோப்புக்கும் அப்புறம் பேங்காக்குக்கும் அது போய் சேருது. சரி, அடுத்த தடவை சரக்கு வரும்போது அந்த தகவல் நமக்கு முன்னாடியே தெரியணும். வேணும்னா கொஞ்சம் பணத்தை அவனுக்கு கொடுங்க. சரிங்க மேடம். ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கும்போது ரொம்ப கவனமா வைக்கணும். எந்த தப்பு பண்ணக்கூடாது. ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா ஒருவேளை நாமளும் இந்த போதை மருந்து கேஸ்ல மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. தெரியும் மேடம், நான் பாத்துக்கிறேன். பாசுண்ணா வாங்க. மகி, நீ எங்கேயாவது வெளியே போக கிளம்பிட்டியா? இல்லண்ணா, நான் போயிட்டு இப்பதான் வந்தேன். வக்கீல பாக்குறதுக்கு போனேன். வீட்டோட கேஸ் போயிட்டு இருக்கு. அதோட ஸ்டேட்டஸ்க்காக போயிருந்தேன். ஓ, என்னாச்சு? அதால எந்த பிரயோஜனமும் இல்லைண்ணா. அந்த பணம் நான் சாகறதுக்குள்ள திரும்ப கிடைக்கும்னு எனக்கு தோணல. நான் இப்போ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டேண்ணே. சரி, நீங்க உள்ள வாங்கண்ணே. உட்காருங்க வாசுவண்ணா. ஹாஸ்பிட்டலுக்கு போகலையா? ஸ்ரீகலா 2 பொண்ணுங்க விட்டுருக்காங்க. பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஸ்ரீகலாவை ரெக்கவரி பண்ண முடியாதுன்னு தான் டாக்டர் சொன்னாங்க. உடம்புக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. சொல்லப்போனா படுத்த படிக்கா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. கோபியோட விஷயம் என்னாச்சு? கோபியை போய் பாத்தியா கஸ்டடியில் மாட்டினதுக்கு அப்புறம்? நான் போகல வாசுவண்ணா. போகணும்னு நினைச்சேன். ஆனா ஸ்ரீகலாவோட நிலைமையை யோசிச்சு பார்க்கும்போது கோபி மேல வெறுப்பு தான் எனக்கு வருது. பொண்டாட்டியை பத்தியும் பொண்ணுங்களை பத்தியும் நினைக்காம கோபி பண்ணிட்டு போன வேலையை நீங்க பாத்தீங்கல்ல. அதனால நான் கோபியை பார்க்க போறதா இல்ல. இருந்தாலும் ஜாமீன்ல கூட்டிட்டு வர்றதுக்கு ஏதாவது பண்ணணும்ல? கோபி பண்ணது தப்பான விஷயமா இருந்தாலும் யாராவது அவனுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கான உதவியை பண்ணலாம் இல்லையா? இப்ப அவ கோம நிலைமையில இருந்தாலும் கூட ஸ்ரீகலா புருஷன் கோபி கிருஷ்ணா தான். அந்த 2 பொண்ணுங்களோட அப்பாவும் கோபி தான். அந்த உறவை யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன? இது எல்லாத்தையும் விடுப்பா. ஸ்ரீகலா இதுக்கப்புறம் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்ப வரமாட்டா அப்படின்னு டாக்டருங்க சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா இந்த நிலைமையில இருக்க எத்தனையோ பேஷண்ட்டுங்க இதுல இருந்து குணமா இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அதிசயம் நடந்து ஸ்ரீகலா சாதாரண நிலைமைக்கு வந்துருவா அப்படின்னு நம்ம நம்பலாம். அப்ப ஸ்ரீகலா கேப்பால்ல, என் வீட்டுக்காரரை காப்பாத்த நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு. அன்னைக்கு எந்த பதிலும் சொல்லாம மகி உன்னால தலை குனிஞ்சுதான்ப்பா இருக்க முடியும். கோபி பழைய கேஸை நோண்டி எடுத்ததும் அதை செயல்படுத்தி காட்டினதும் கிருஷ்ணா தான் எல்லாருக்கும் தெரியும்.
அவளுக்கு எங்க மேல இருக்க கோவம் இன்னும் குறையவே இல்லை. அதுக்கப்புறம் கோபிக்கு உதவி பண்ண போய் அந்த கோவத்தை எதுக்கு அதிகமாக்கணும்? அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பணம் சம்பந்தப்பட்டது. ஏன் நிலைமை உங்களுக்கு தெரியும்ல. கேஸுக்காக பல லட்சம் செலவு பண்ண என்கிட்ட பணமே இல்லை. நான் நைனா அட்மிஷனுக்காக வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிட்டேன். பீஸை முழுசா கொடுக்காததால இந்த வருஷம் அவ படிக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நான் இப்ப அந்த நிலைமையில தானே இருக்கேன். இதுக்கப்புறம் அந்த கேஸுக்காக போராடுறதுக்கு என்கிட்ட டைமும் இல்லை, பணமும் இல்லை. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். எந்த உதவியும் பண்ணல அப்படின்னு நாளைக்கு உன் தங்கச்சி உன்ட்ட வந்து கேட்க கூடாது. அதனாலதான்ப்பா நான் சொன்னேன். சரி, நான் கிளம்பட்டுமா? அது வசோனா, நீங்க டீ சாப்பிடாது போலாம்ல? எனக்கு இப்ப வேண்டாம்ப்பா, நான் கிளம்புறேன். அக்கா, அந்த சிஸ்டர் என்னை திட்டாங்க அக்கா. திட்டாங்களா? எதுக்கு? எந்த சிஸ்டர்? அந்த கவுண்டர்ல இருக்க சிஸ்டர், முட்டை கண்ணி. எதுக்கு திட்டினாங்க? பில்லு கட்டலல்ல, எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொன்னாங்க. ஷோ, இனிமே எப்படி அந்த பக்கம் போக முடியும்? அவமானமா இருக்கு. பில்ல கட்டாததுக்கு உன்னை எதுக்கு திட்டணும்? உன்கிட்டயா பணம் இருக்கு? கேட்டப்பயே கஷ்டமாயிடுச்சு. அவங்க கேட்கணும்னா இங்க வந்து கேட்கலாம்ல, இல்லைன்னா அங்க கூப்பிட்டு தனியா சொல்லிருக்கலாம்ல. ஆனா எல்லாரும் முன்னாடி வச்சு ரொம்ப சத்தமா கேக்குறா. இங்க இருக்க ஒவ்வொரு சிஸ்டரும் பில்ல கட்டணும்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனா எந்த சத்தமும் போடலையே. நீ கேன்டீனுக்கு போகலையா? நான் கேன்டீனுக்கு போனேன். அங்க இன்னொரு அவமானம். என்னாச்சு? கேன்டீனுக்கு போனோடனே ஃபுட்டு தர மாட்டேன்னு அங்க இருக்கிற ஆள் சொன்னாங்கக்கா. அங்கேயும் பில் கட்டணுமா? அது யாரு சொன்னா? கேன்டீன்ல அந்த தடியா இருக்கான்ல, கழுத்துல கூட ஒரு செயின் போட்டிருக்கான்ல, அந்த ஆளு. நம்ம கடன் அதிகமாயிடுச்சான். அது கொடுத்ததுக்கு அப்புறம் காபி, டீ, சப்பாத்தி எதுவும் சாப்பிடலான்னு சொன்னான். அங்க டீ குடிச்சிட்டு இருந்த ஆளுங்களுக்கு முன்னாடி சத்தம் போட்டு கேட்டான். அதுக்கப்புறமா நக்கலா ஒரு சிரிப்பு. கையில இருந்த பிளாஸ்கை வச்சு அவன் முகத்துல அடிக்கலாம் போல இருந்துச்சு. அங்க அவமானப்பட்டு வரும்போது தான் அடுத்தது. போதும் போதும் ஆயிடுச்சு. ராத்திரியானா எங்கேயாவது போயிடலாம் போல தோணுது. நம்ம அங்கிள் வந்து ஒரு வாரம் ஆச்சுல்ல? ஆமாக்கா, அந்த பெட்டு கடியில அவங்க கடைசியா வந்தப்பதானே பில்லை வச்சுட்டு போனாங்க. அது நடந்து ஒரு வாரம் இருக்கும்ல. இப்போ ஒரு 10 நாள் ஆயிருக்கும். அவங்க தேவையில்லாம உன்னை திட்டல. ஒரு 3 பில்லுக்கான பணம் இன்னும் கட்டல. எல்லாம் சேர்த்து ஒரு 1-லேருந்து 1.5 லட்ச ரூபாய் வரும். கேன்டீன்ல 2500 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு. இருந்தாலும் நம்ம அங்கிள்ஸ்லாம் எங்க போயிட்டாங்க? நம்மள அவங்க மறந்துட்டாங்களா? அதை தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். பில்ல கட்டலனா அவங்க மருந்து தர மாட்டாங்களே. நமக்கு மருந்தெல்லாம் தேவையில்லை. ஆனா அம்மா இப்படி இருக்கும்போது அதான் வருத்தமா இருக்கு. நாம யார்கிட்டன்னு போய் சொல்றது? இங்க பாருங்கம்மா, ஏன் இப்படி பண்றீங்க? இது ஒன்றும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லம்மா. என்னாச்சு? என்ன பிரச்சனை? என்ன ஆச்சா? உனக்கு எதுவும் தெரியாதா என்ன? பில்லு ஏன் இன்னும் கட்டவே இல்லை? பணம் எவ்வளோ செலவாச்சுன்னு தெரியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு மட்டுமே 1,20,000 ரூபாய் செலவாயிருக்கு. அப்புறம் கேண்டீன்ல 2,300 ரூபாய் இருக்கு. என்னதான் பண்ண போறீங்க? பணம் இல்லாம வரவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எங்களுக்கு ஒன்றும் கட்டாயம்லாம் கிடையாது. அது வந்து பில்ல கட்டலன்னு எங்களுக்கு தெரியாது. அதான். இந்த பொய்யெல்லாம் எங்ககிட்ட சொல்லாதீங்க. நான் நேற்றுக்கே நல்லி மேடத்துக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேனே. உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு நல்லி என்கிட்ட வந்து சொன்னாங்களே, சரிதானே? ஆமா, சொல்லியிருந்தாங்க.
ஆனா பில்லை கட்டிட்டாங்கன்னு நினைச்சேன். யாரும்மா கட்டுவாங்க? உங்களோட பில்லை யார் கட்டுவாங்க? வழியில போறவங்களா இல்ல வெளியில நிக்கிற ஆட்டோக்காரங்களா? யாரும்மா பில்லை கட்டுவாங்க? ஆ, எங்களோட அங்கிள்ஸ் வந்து கட்டியிருப்பாங்கன்னு நினைச்சோம். அங்கிள்ஸா? அவங்க ரொம்ப நல்ல அங்கிள்ஸ். நாளைக்கு வந்து பணத்தை கட்டுறேன்னு சொல்லிட்டு போய் 10 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்கல. இந்த பாருமா, நாங்கள் சம்பளத்துக்கு வேலை பார்க்குறோம். மருத்துவத்துக்கான பணத்தை வாங்கி அதுக்கான கணக்கை மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுக்கலன்னா எங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நாங்கள் எந்த துரோகமும் பண்ணலையே. முடியாமல் வந்தப்போ உங்களை மருத்துவம் பார்த்து காப்பாற்றினதுக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா? அதுக்காக எங்களை வேலையை விட்டு அனுப்பாதீங்க. சிவனா, இதெல்லாம் இவங்களோட பிளான்னா? பணம் இல்லாமலாம் இல்ல, பார்த்தாலே தெரியுது இவங்க ஒன்றும் ஏழை பொண்ணுங்க இல்லைன்னு. இப்படியே பெண்டிங் வச்சா நாம அந்த பில்லை லெஸ் பண்ணிடும்னு நினைக்கிறாங்க. ஐயோ, நாங்க அப்படிலாம் நினைக்கல. நாங்க கட்டிடுவோம். கண்டிப்பா யாராவது ஒருத்தர் வருவாங்க. ஒரு நாள் நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள பில்லுக்கான பணத்தை கொடுக்கலனா ஒரு மாத்திரை கூட இனி தரமாட்டேன். ஐசியூல இருக்கிற உங்க அம்மாவுக்கும் ட்ரீட்மெண்ட் கிடையாது. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பணத்தை கொடுத்துட்டு தான் நீங்கள் இங்கேருந்து போகணும். ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஏமாத்தினீங்கன்னா உங்கள் மேலே கேஸ் போடுவோம். இந்த காம்பவுண்டுக்குள்ளே வச்சு உங்கள் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஞாபகத்துல வச்சுக்கோ, நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு முன்னாடி பணத்தை கட்டலனா நீங்க 3 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்கு பதிலா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க போறீங்க. உங்க அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப அவங்களுக்கு எதுவும் தெரியாது இல்லையா? அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா நீங்க நாளைக்கு 5 மணிக்கு அப்புறமா போலீஸ் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா எப்படியாவது பணத்தை கட்டிடணும். இதுக்கப்புறம் இதை பத்தி பேசுறதுக்காக நாங்க வரமாட்டோம். புரியுதா? அக்கா என்ன யோசனை பண்ற? அந்த முட்டைக்கனி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு எவ்வளோ நாள் தான் இங்க இருக்க முடியும்? நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். பில்லு கொடுக்குற வரைக்கும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. இங்க இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலக்கா. நம்ம வேற என்னதான் பண்றது? அம்மா ஐசியூல இருக்காங்க. அம்மாவால எந்திரிச்சு நடக்க முடியும் அப்படின்னா நம்ம எங்கேயாவது தூரமா போயிருந்திருக்கலாம். ஆனா நம்ம இங்க கட்டி வச்ச மாதிரி இருக்கும். போகவும் முடியாது, இருக்கவும் முடியாது. கேன்டீன்ல இருந்து இனிமே எதுவும் கிடைக்காது. நம்ம 2 பேரால பட்னியா இருக்க முடியுமா என்ன? நம்ம கையில ஒத்த பைசா இல்ல. வீட்டுக்கு போயிட்டு பீரோல இருக்க எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வரலான்னு நான் நினைக்கிறேன். ஆனா அங்க போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நம்மளோட தலைய பார்த்தாலே போதும், ஊர்க்காரவங்களாம் ஒன்னும் கூடிடுவாங்க, தேவையில்லாம பேசுவாங்க. ச்சே, அந்த விஷயத்தை சாப்பிட்டப்பே செத்து போயிருக்கலாம். செத்து போயிருந்தா இதெல்லாம் பார்க்கவும் வேணாம், அனுபவிச்சிருக்கவும் வேணாம். நம்ம அங்கிள்ஸ் கூட அதுக்கப்புறம் வரவே இல்லை. அவங்களுக்கு நல்லா தெரியும் நமக்காக இங்க இருந்தா அவங்களுக்கு பணம் செலவாகும்னு. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. கால் பண்ணி பார்க்கலாமாக்கா? எதுக்காக? கால் பண்ணாதான் அவங்க இந்த பக்கம் வருவாங்களா? நம்ம 3 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கோன்னு அவங்களுக்கு தெரியாதா என்ன? அவங்களோட தங்கச்சி தானே இங்க இப்போ கோமால இருக்காங்க. அவங்கள வந்து பார்க்கவோ நல விசாரிக்கவோ அவங்களுக்கு தோணவே இல்லைல்ல. அவங்க புத்திசாலித்தனமா நம்மளை இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அது நமக்கே தெரியுது. எதுக்காக கால் பண்ணி தேவையில்லாம அவமானப்படணும்? கால் பண்ணாம நாம என்ன பண்றது? நம்மளால நம்ம அங்கிள்ஸ்க்கு மட்டும் தானே கால் பண்ண முடியும். அவங்க வெறுத்தாலும் வெறுக்கலனாலும் நம்ம கஷ்டத்தை சொல்ல அவங்கள விட்டா வேற யார் இருக்கா? நாம கால் பண்ணி பார்க்கலாம். கால் பண்ணி சொன்னா அவங்க கண்டிப்பா வருவாங்கன்னு தோணுது. கால் பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபோன் வேணும்ல. நம்மளோட ஃபோன் முதற்கொண்டு எல்லாம் வீட்டில் தானே இருக்கு. நான் ஒரு வேலை பண்றேன். பக்கத்து ரூம்ல இருக்க அம்பிகா அக்கா கிட்ட ஒரு 10 ரூபாய் கடன் வாங்குறேன்.
நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்கல்ல, அவங்க கண்டிப்பா தருவாங்க. ஐயோ, அவங்க கிட்ட போய் 10 ரூபாய்க்கு கையேந்துனா நமக்கு தானே அவமானம். நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நம்ம கிட்ட காசு இல்லனும், நம்ம இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கணும், நம்ம ஏன் மத்தவங்கள்ட்ட சொல்லணும்? ஆனா பணம் இல்லாம தான் நம்ம கேட்குறோன்னு அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன். நம்ம கையில 500 ரூபாய் நோட்டு தான் இருக்கு, சில்லறை இல்லைன்னு சொன்னா அவங்க தருவாங்க. உனக்கு கஷ்டமா இருந்தா நீ வராத, நானே போய் கேட்டுக்கிறேன். நான் போய் கேட்கட்டுமா? நீ ஏதாச்சும் பண்ணு. ஓ, அப்போ பணம் வேணும், ஆனா அவமானப்பட மாட்டேன் அதானே நினைக்கிறீங்க? சரி, நானே போய் கேட்டுட்டு வரேன். பாமா, அந்த போனை கொஞ்சம் கொண்டு வா. யார் போன்ல? நம்பர் தான் வருது. அந்த போன் அட்டன் பண்ணி கொஞ்சம் பேசு, அப்பதானே யாரும் தெரிய வரும். ஹலோ. ஹலோ ஆண்டி, நான் தான் இந்து. எதுக்காக கால் பண்ணிருக்க? மகி அங்கிள் இருக்காரா? இல்லம்மா, வெளியில போயிருக்காரு. யாரு? என்னம்மா விஷயம்? மகி அங்கிளை நாங்க பார்க்கணுமே. ஐயோ, அவர் இன்னும் 1 வாரம் கழிச்சுதான் வருவாரு. நைனாவுடைய அட்மிஷன் விஷயமா பாண்டிச்சேரி வரைக்கும் போயிருக்காரு. யாருடி? அப்புறமா கால் பண்ணு. யார் உன்கிட்ட பேசுனது? உங்க தங்கச்சியோட பொண்ணுதான், இந்து. சரி, நீ எதுக்காக நான் பாண்டிச்சேரி போயிருக்கேன்னு போய் சொன்ன? வேற என்ன சொல்றது? அவ எதுக்கு கால் பண்ணான்னு எனக்கு நல்லாவே புரியுது. உங்ககிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டலோட பில்ல கட்ட சொல்லணும், அதுதான் விஷயம். இங்க ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.